போட்டோ கூட இருக்கக்கூடாதுன்னு என்னுடைய கொள்கை. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குமா. என்னோட கட்சியினுடைய கொள்கையை முழுவதும் நான் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரச்சாரம் பண்ண போறேன். சாதாரண நபர்கள் டிஜிட்டல் மேத்துக்கு வந்துட்டாங்க. நான் டிஜிட்டல் மேத்துக்கு ரெடியா இருக்கேன். கிரெடி கார்டை கொடுக்குறேன், ஏடிஎம் கார்டை கொடுக்குறேன், போன்பே வச்சிருக்கேன், ஜிபே வச்சிருக்கேன், செக்லி வச்சிருக்கேன். எதுவுமே இப்போ ஏத்துக்கிற மாதிரி சிஸ்டம் இல்லை. இப்போ இருக்க சிஸ்டம் இதை மாற்றணுங்கிறது என்னோட கொள்கை. ஒரு நாள் 2 இடத்துல தேர்தல் நிற்கக்கூடாது, சட்டத்தை மாற்றணும். நான் திருச்சியிலேருந்து வர்றேன். நாடாளுமன்ற தேர்தல் என்ன அரசு டிஜிட்டல் மையத்துக்கு வரணுங்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் தேர்தல் நடத்தக்கூடிய மத்திய அரசாங்கம் டிஜிட்டல் மையத்துக்கு வான்னு சொல்கிறாங்க. ஆனால் மத்திய அரசாங்கம் டிஜிட்டல் மையத்துக்கு வரல. காய்கறி விற்கிறவங்க வச்சுருக்காங்க, நரிக்கிறவங்க வச்சுருக்கான், டீ கட்டில் வச்சுருக்கான். மத்திய அரசாங்கம் டிஜிட்டல் மையத்துக்கு வரணும். கிரெடிட் கார்டு, ஃபோன்பே, ஜிபே, செக்லிப் இது எதுவுமே நான் பயன்படுத்த மாட்டேன், கேஷ் மட்டும் தான் வாங்குவேன்னு சொல்கிறாங்க இல்லையா. அது மாறணுங்கிறதுக்காக கிரெடிட் கார்டில் கொண்டு வந்து நாமினேஷன் பண்ண போகிறேன். வாங்க மாட்டாங்க. இங்கே தேர்தல் ஆணையத்தில் கிரெடிட் கார்டை வாங்க மாட்டாங்க. இங்கே நாமினேஷன் பண்ண வந்திருக்கேன் தேர்தல் ஆணையத்தில். ஆமாம், விக்கிரவாண்டியில். திருச்சிலையும் அது மாதிரி வாங்க மாட்டேன்ட்டாங்க. மிஷின் இல்லைன்ட்டாங்க. மிஷின் கொண்டாடணும். தேர்தல் ஆணையம் கிரெடிட் கார்டை பயன்படுத்தணும். தமிழக அரசும் பஸ்ஸுலேயும் கிரெடிட் கார்டை பயன்படுத்தணும். நாடு முழுவதும் கிரெடிட் கார்டை, ஃபோன்பே, ஜிபே எல்லாம் பயன்படுத்தணும். டிஜிட்டல் மையத்துக்கு வரணும். மத்திய அரசாங்கம் சொல்கிறத நடைமுறைப்படுத்தணும். மத்திய அரசாங்கம் சொல்கிறத மத்திய அரசாங்கம் நடைமுறைப்படுத்துங்கிறது தான் நம்ம நோக்கத்துக்கு கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்கோம். என் பேர் அக்னி ஆழ்வாருங்க. நான் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தாலுக்கா நாகமரை பஞ்சாயத்துன்றது பகுதியிலிருந்து வந்திருக்கேன். அது கர்நாடகாவுடைய பார்டர் பகுதி, அதாவது வீரப்பனாருடைய வாழ்ந்த பகுதிகள். அந்த அவருடைய நானும் சொந்தக்காரர் தான், ஏன்னா ஒன்று விட்டு ஒன்று சொந்தக்காரர் தான். அந்த பகுதியிலிருந்து இந்த தேர்தலை நான் கண்டஸ்ட் பண்ண வந்துருக்கிறேன். இந்த கண்டஸ்ட் பண்ணும்போது வந்திருக்கும்போது நீங்களாம் கேட்குறீங்க இந்த பணத்தை எதுக்கு போட்டு நாமினேஷன் பண்ணினேன். அதனால் இந்த பணம் மக்கள்கிட்ட லஞ்ச ஊழலாக விரிந்துக்கிறதுக்கு இந்த பணம் தான் காரணமாக இருக்குது. இந்த பணத்தை வச்சு எல்லா வாக்காளருக்கும் காசு கொடுத்து ஜனநாயகத்தை முறியடிக்கப்பட்டு நியாயமான ஓட்டுப்பதிவுகள் நடக்காததுக்கு இந்த பணம் தான் காரணமாக இருக்குது. அதனால் என்னுடைய அகில இந்திய ஊழல் தடுப்பு கூட்டமைப்பின் சார்பாக பல தேர்தலில் நான் வலியுறுத்தக்கூடியது என்னென்னா, வாக்காளருக்கு பணம் கொடுக்காம அதற்கு தடுக்க வேண்டும் தேர்தல் ஆணையம். காவல்துறை அதுக்கு உடனடியாக செயல்படாமல் அதையும் அவர்களும் கூட இருந்து தடுக்க வேண்டும். மக்களும் அவங்க யாரும் கேட்கறதில்ல, பணம் கேட்கறது வாக்காளர்னு சொல்ல போனால் யாரும் கேட்கறதில்ல. என்கிட்ட கொடுக்குறாங்க, என்னை நிர்பரப்படுத்துகிறாங்க. என்ன, அதாவது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் என்னை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் இந்த பணமாலை நீங்கள் மக்கள் எல்லோரும் விழிப்புணர்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக இந்த பணமாலையை போட்டிருக்கேன். இந்த லஞ்சமாக வாங்கிக்கிட்டு இந்த ஓட்டை பதிவு பண்ணக்கூடாதுன்றது தான் என்னுடைய இந்த அகில இந்திய ஊழல் தடுப்புடைய சார்பாக இந்த மாலையை போட்டு அனுப்பிச்சு வந்திருக்கேன். இந்த சில்லறையாக இன்றைக்கி தேர்தல் ஆணையத்துக்கு இன்றைக்கி ஒரு 10,000 ரூபாய் நான் கட்டியிருக்கேன்னா, அதில் அனைத்து காயின்களும் ₹1 காயின், ₹2 காயின், ₹5 காயின், ₹10 காயின், ₹20 காயின்னு இது எல்லாமே வழிமுறைப்படுத்தி அதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த தேர்தல் ஆணையம் எல்லா விதத்துலேயும் பல விதத்தில் சில்லறையாகுது. இப்படி சில்லறையாக தான் செயல்படுது. ஏன்னா தேர்தல் ஆணையம் இங்கே இருக்கிற காவல்துறையை யாரையுமே மாற்றலை, வாக்காளர் பட்டியல் லிஸ்ட்டை சரி பண்ணலை. இப்படி இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி 5 வருஷமாக இருக்கார். எப்படியே அவர் தூங்கிட்டு தான் இருப்பார். நான் போனால் போதும் அவர் தூங்கிட்டு தான் இருப்பார். நான் ராஜ்யசபாவுக்கு போகும்போது அவர் தான் அதிகாரி. பட் அவர் சும்மா அப்படி தூங்கிட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு என்னன்னே தெரியாது. ஆளுங்கட்சி என்ன சொல்லுதோ செய்வார், இப்படியே எதிர்கட்சி என்ன சொல்லுவோ செய்வார், இடதுசாரி கட்சி என்ன சொல்லுவோ செய்வார். ஆனால் நாட்டில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியும். 5 வருஷமாக ஒரு போஸ்டிங்கில் இருக்காருன்னா இந்திய தேர்தல் ஆணையம் மாற்றக்கூடாதா? அப்போ இந்திய தேர்தல் ஆணையம் அதாவது ஒரு ரொம்ப சில்லறையாக நடந்துக்குது. இதெல்லாம் ஒரு அதாவது தனி அதிகாரம் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஏதோ பேருக்கு கடமைக்கு என்ன அதை நடத்திட்டு இருக்கிறாங்க தேர்தலை. இது ஜனநாயக முறை கடத்தலை, அதனுடைய அதிகார பவரை பயன்படுத்துறதில்ல. 5 வருஷமாக ஒரு தேர்தல் அதிகாரி எந்த தலைமை தேர்தல் அதிகாரியே இருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல தேர்தல் அதிகாரி நரேஷ் குப்தா இருந்திருக்காரு, பார்த்துருக்கேன். அவர் அவ்வளோ காலம்லாம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா சந்தீப் சக்சேனான்னு ஒரு தெரியுமே, அவர்கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அடுத்து டேபிளில் இருந்து எடுத்து வச்சு உடனே அந்த போலீஸ் அதிகாரி பேசுவார், அங்கே பேசுவார், இங்கே பேசுவார். அங்கே இடத்துல ஏதாவது ஒரு விஷயம்னா அவ்வளோ விஷயத்தை பண்ணுவார். ஆனால் இவர் எதுவுமே கண்டு மாட்டேன். இப்படி இப்போ மனு கொடுத்தா அந்த பக்கம் கிழிச்சு போடுறவர். இவரெல்லாம் வச்சுக்கிட்டு 5 வருஷமாக வச்சுக்கிட்டு இதில் ஏடிஎம்கே கண்டுக்க மாட்டுது, டிஎம்கே கண்டு இடதுசாரி கண்டுக்க மாட்டுது. எத்தனையோ கட்சிகள் இருக்குது. அதெல்லாம் இவங்களாம் யாருமே தெரியும். ஏன்னா இவங்க தேர்தலாம் என்னன்னு தெரியும், ஏதோ போனோம் கண்டெஸ்ட் பண்ணுன்றது தான். அதுதான் இந்த விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் மெயினாக நிற்கிறதுனா இந்த என்னுடைய மக்கள் விழிப்புணர்ச்சிக்கு வரணும். என்ன, நான் வன்னியர் சமுதாயத்தின்றதுனால அந்த சமுதாயத்தில் வீரப்பன் தேடுதல் வேட்டையின் போது பல என்னுடைய சொந்தங்கள் என்ன உப்பு கொடுத்தாரு, புளி கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்லி
அவங்கள என்கவுண்டர் பண்ணி அந்த குடும்பம் வந்து இன்றைக்கி பால் வாங்குறதுக்கு, மோர் வாங்குறதுக்கு, தயிர் வாங்குறதுக்கு, அரிசி வாங்குறதுக்கு, எண்ணெய் வாங்குறதுக்கு கூட வழி இல்லாமல் இருக்காங்க. அந்த பெண்கள் தாலி அத்துப்பட்டு இப்படிலாம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு படிக்க வைக்க முடியல. சின்ன ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒரு பெண் அவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க. இதை யாரும் கண்டுக்கிறது. அவரால் சம்பாதிக்கப்பட்ட தொழிலதிபர்கள், அவரால் சம்பாதிப்பட்டு அவருக்கு வேண்டியவர்கள் பல ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் சொல்லலாம் அவரால் எத்தனையோ வாழ்ந்தாருன்னு. ஆனால் அவங்களாம் இது யாருமே ஒரு ரூபா அவங்களுக்கு செய்கிறதில்ல. இந்த அரசு செய்யணும். அப்படியே சதாசிவ கமிஷனில் சொல்லியிருக்காங்க. அதை அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி நான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் என்னுடைய ஊதிய பணத்தை அவங்களுக்கு நான் செலவு பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வன்னியர் மக்களுக்கு 10.5% ஒதுக்கி கொடுத்தாங்க என்ன அதிமுக. அதை வந்து திமுக வந்து நடைமுறைப்படுத்தலை. அவங்க ரத்து பண்ணணும்னு சொல்ல முடியாது, அதை நடைமுறைப்படுத்தலை. நான் வந்தால் பண்ணுவேன்னு போன இடைத்தேர்தலில் முதலமைச்சர் ஐயா பேசினார். ஆனால் இது வரைக்கும் அது காதில் போகல. ஏன்னா ஏதோ அப்போதைக்கு ஓட்டு வாங்குறதுக்கு பேசுவார், இப்பயும் பேசுவாருன்னு நினைக்கிறேன். பட் அந்த ஓட்டு உழுவுமான்றது தெரியாது. கண்டிப்பாக அந்த ஓட்டு எல்லாமே எனக்கு உழுவும். அதனால் இங்கே லஞ்ச ஊழல் இல்லாமல் ஜனநாயக முறை என் மக்கள், வன்னியர் குல மக்கள் எல்லாமே வாக்களிப்பாங்க. இந்த முறை பாமக இங்கே நிற்கலைன்னா கண்டிப்பாக அதனுடைய ஓட் பேங்க் எல்லாம் எனக்கு கிடைக்கும். அதை ஐயாவையும் நான் மீட் பண்ணி என்னுடைய குறைகளில் என்னன்னு சொல்லுவேன். எனக்கு ஆதரவு கேட்பேன். இது வந்து 51வது முறையாக போட்டிடுறேன் சார். அகில இந்தியா லெவலில் மோடி, ராகுல் காந்தி, அரவிந்த் கெஜ்ரிவால், பட் ஜெயலலிதா, கலைஞர், அன்புமணி ராமதாஸ் ஐயா, அப்புறம் விஜயகாந்த் ஐயா, அதுக்கப்புறம் எடப்பாடியார், ஸ்டாலின் ஐயா, இப்படி அனைத்து முக்கியமான தலைவர்கள். இப்போ கூட தயாநிதி மாறன் ஐயா கூட, சௌமியா அம்பி கூட எம்பியில் போட்டிட்டு இருக்கேன். 50க்கு ராஜ்யசபா தேர்தலில், ஜனாதிபதி தேர்தல், 2 ஜனாதிபதி தேர்தல், 2 துணை ஜனாதிபதி தேர்தல் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். எங்களுடைய கோரிக்கை என்ன 100% வாக்கு பதிவு ஆகணுன்னா கூட இலவச பேருந்து, அந்த மாவட்டத்துக்கு இலவச பேருந்து விட அன்றைக்கி ஒரு 2 நாளைக்கு இங்கே வேலை செய்கிறோம் போவோம். ஏன்னா அவனுக்கு காசு கொடுத்து கூப்பிடுவான். நான் வந்து ஒரு 1000 ரூபா கொடுக்குறேன், அந்த ஓட்டு போடுவான். எதுக்கு? அதனால் இலவசமாக தான் அவன் போய் ஜனநாயகமாக பண்ணுவான். அது என்னுடைய கோரிக்கை நிறையா இருக்குது. என்னுடைய வரலாறுல நிறையா இருக்குது. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.